இந்தியாவோட அதிசயத்தை எந்தெந்த நாடுகள் எல்லாம் இதுவரைக்கும் காப்பி அடிச்சிருக்குதுங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஜப்பான் பஸ் டிரைவர் சம்பளத்தை கூட்டுறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஒரு ஏரோப்ளேன் லிட்டருக்கு எவ்வளவு மைலேஜ் தரும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது உலகத்துல விலை உயர்ந்த புக்கோட விலை எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலையை சுத்திரும். எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்டோட ஸ்பீட் எவ்வளவுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஆண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண் தான்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக இப்படி ஒரு அக்னி பரீட்சை பாஸ் பண்ணணுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு செல்ஸை கொண்டுகிட்டே தான் இருக்குமா. இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற நல்ல செல்ஸ் எல்லாம் கொள்ளாது நமக்கு கேன்சர் மாதிரியான நோய்களை கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கிற ஏதாவது செல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த செல்ஸை நம்ம இம்யூன் சிஸ்டம் வளர விடாம கொன்னுருமா. நம்பர் 2, நம்ம இடங்கள் எல்லாம் பஸ் டிரைவர் சம்பளத்தை கூட்டுறதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்க போட்டுருவாங்க. ஆனா ஜப்பான்ல இருக்கிற பஸ் டிரைவர் ஸ்ட்ரைக் வரைக்கும் எல்லாம் இறங்கி போக மாட்டாங்க. கவர்மெண்ட் பஸ்ல ஏற பேசஞ்சர்ஸ் யாருக்கிட்டயுமே டிக்கெட்கான பணத்தை வாங்கவே மாட்டாங்களாம். இதனால அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நஷ்டமான மாதிரி இருக்கும். பொதுமக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு தடங்கள் இல்லாம சந்தோஷமா போயிட்டு வருவாங்க. நம்பர் 3, இன்னைக்கு அழகா தெரியறதுக்காகவோ இல்ல ஹைட்டா தெரியறதுக்காகவோ நிறைய பெண்கள் ஹை ஹீல் செருப்புகளை பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த ஹை ஹீல்ஸ் முதல்ல பெண்களுக்கு இல்ல ஆண்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருந்ததுதான். ஆனா அதுக்கப்புறமா காலப்போக்குல ஃபேஷன்ங்கிற பேர்ல பெண்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஹை ஹீல்ஸ் போட தொடங்கி ஆண்களை விடவும் அதிகமா பெண்கள் ஹை ஹீல்ஸ் போட தொடங்கிட்டாங்க. இதனால அடுத்த ஜெனரேஷன் வர ஹை ஹீல்ஸ்னால பெண்களுக்கு மட்டும் உள்ளதான்னு மக்கள் மத்தியில பதிஞ்சிட்டு அதனால தான் இன்னைக்கு ஹை ஹீல்ஸ் பெண்கள் மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. நம்பர் 4, சின்ன சின்ன உயிரினங்களான முயல், அணில், எலி இந்த உயிரினங்களை மனிதர்களோட கம்பேர் பண்ணும்போது மனிதர்களை விடவும் குறைவான சென்சிட்டிவ் உள்ளதா இருக்குமா. அதாவது ஒருவேளையில யாராவது நம்மள லைட்டா தொட்டால் நம்மள யாரோ தொட்டாங்கிறது நம்ம எல்லாருக்குமே உடனே தெரிஞ்சிடும். ஆனா நீங்க ஒருவேளை இந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் ஒருவேளை தொட்டீங்கன்னா அதுங்களுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் கழிச்சு தான் நம்ம அதை தொட்டோங்கிறதே அதுங்களுக்கு தெரியுமா. நம்பர் 5, இந்த உலகத்துல புக்குகள் நிறையவே இருக்குது. எல்லா புக்குகளுக்குமே ஏதாவது ஒரு விலை இருக்கதான் செய்யும். ஆனா இந்த உலகத்துல விலை கூடின புக் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த புக்கோட பேர் தான் தி கோடாக்ஸ் லெஜிஸ்டர் புக். இந்த புக் 1980 $5.1 மில்லியன் விற்கப்பட்டிருக்குது. அண்ட் இன்னைக்கு இந்த புக்கோட விலை மதிப்பு $16 மில்லியன் அதிகமா இருக்குமா. அதாவது இந்த புக் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னா இந்த புக்கோட வெறும் 2 பேஜை வச்சு ஒரு ஹெலிகாப்டரே வேணும்னாலும் விலைக்கு வாங்கிடலாம். நம்பர் 6, 2018 எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் ஹெவி ராக்கெட்ல அவரோட டார்க் ரெட் ரோட்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் காரை மார்ஸ்க்கு அனுப்பியிருந்தாரு. அது இப்ப பூமியில இருந்து 377 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிடுச்சாம். அண்ட் அது இப்ப மார்ஸ்க்கு கொஞ்சம் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்பர் 7, மேரிலாண்ட் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டா இருக்குதுன்னா அங்க ஒருவேளை மழை வந்துச்சுன்னா அங்க இருக்கிற பப்ளிக் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை வருமா. அண்ட் அந்த டாக்ஸோட பேரை ஸ்ட்ரோம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் டாக்ஸோட ரேட்டும் எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. யாரோட நிலத்துல எவ்வளவு அதிகமா குறைவா மழை விழுந்திருக்குதோ அதுக்கே தப்புல டாக்ஸ் கட்டணுமா. அண்ட் அங்க இருக்கிற கவர்மெண்ட் எந்தெந்த இடத்துல எவ்வளவு மழை விழுதுங்கிறது சேட்டலைட் மூலமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஆங்கிலேயர்கள் இந்தியால கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இந்த மாதிரி இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியால மட்டும் ஆட்சி செய்யல. இந்த உலகத்துல மொத்தம் 193 நாடுகள் இருக்குது. அதுல வரும் 22 நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளிலுமே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்களாம். அதாவது இந்த உலகத்துல இருக்கிற 171 நாடுகள்ல ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. நம்பர் 9, உங்களுக்கு எப்போ அது உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க போகுது இல்ல கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லி தோணி இருக்குதா. நீங்க நினைச்சது மாதிரியே நிறைய டைம்கள்ல நல்லதோ இல்ல கெட்டதோ கண்டிப்பா நடந்திருக்கும். இதுக்கான காரணம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றாங்க. அதாவது நம்ம மைண்ட் நம்மளோட ஏதாவது இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வைப்ஸ் இல்ல ஏதாவது சிக்னல்ஸ் வர தொடங்கிருமா. நம்பர் 10, ஹியூபர்ட் ரோச்சரிவென்கிற இந்த பிரெஞ்சு ஆபீசர் வேர்ல்ட் வார் 1 சமயத்திலே இறந்து போயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட நினைவு சின்னம் அவரோட ரூம சேஃபா வச்சிருந்தாங்களாம். அதாவது 1918 இருந்தே அவரோட ரூம சேஃபா வச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அவரோட ரூம்ல இருந்து எந்த ஒரு பொருளை கூட அசைக்காம அப்படியே சேஃபா வச்சிருந்தாங்களாம். நம்பர் 11, நீங்க ஒரு வேளையில வாரத்துக்கு ஒருக்கா ஒரே இடத்துல நின்னு சூரியனை போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த எல்லா போட்டோஸையும் இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியூ கிடைக்குமா. இல்ல நம்மளால சூரியனை சேம் டைம்ல வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியும். அண்ட் சூரியனோட இந்த வியூ அனாலிமான்னு சொல்லுவாங்களாம். நம்பர் 12, கரண்ட் ஒயர்ல டிராவல் பண்ற எலக்ட்ரிசிட்டியோட ஸ்பீடும் லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா தான் இருக்குமா. இந்த லைட்டோட ஸ்பீட் 3 lakhs கிலோமீட்டர் per செகண்டா இருக்குது. அதே போல தான் எலக்ட்ரிசிட்டியோட ஸ்பீட் 3 lakhs கிலோமீட்டர் per செகண்டா தான் இருக்குதாம். ஏன்னா இந்த ரெண்டுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா தான் இருக்குது. இந்த ரெண்டுலயுமே ஃப்ரீக்வன்சில மட்டும் தான் ஏதாவது வித்தியாசம் வரும். நம்பர் 13, ஒருவேளை ஏதாவது அணில் குட்டி போட்டுட்டு அதோட பேரண்ட்ஸ் இறந்து போயிடுச்சுன்னா அந்த குட்டி அணில் அதை யாருமே வளர்க்கறதுக்கு இல்லாம அது அனாதையாகிறதா வேற ஏதாவது அணில்கள் அது தனியா இருக்கிறத பார்த்து அதை தத்தெடுத்து வளர்க்க தொடங்கிருமா. நம்பர் 14, நம்ம ஒரு தடவை பார்த்தவங்கள இல்ல ஒரு தடவை பார்த்த உயிரினத்தை மறுபடியும் பார்க்கும்போது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கான காரணம் நம்மளோட தலைக்குள்ள இருக்கிற ரைட் சைடு மூளை தானா. ஏன்னா நம்மளோட ரைட் சைடு மூளையில தான் யாரு யாரு எது எது எப்படி இருக்கும்ங்கிறது ஸ்டோர் ஆகி இருக்குது. நம்பர் 15, அமெரிக்கால இருக்கிற ஒரு சில ஸ்டேட்கள்ல மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தகுதியானவரா என்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு தைரியமான ஆம்பளை தான்ங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள 120 வோல்ட் கரண்ட தாங்கி ஆகணுமா. ஒருவேளை மாப்பிள்ளையால அந்த கரண்ட தாங்க முடியலன்னா அவங்க ஆண்கள்
பெண்களா இருக்கிறது தகுதி இல்லன்னு முத்திர குத்திடுவாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை முழுவதுமே சிங்கிளா தான் இருக்கணும். நம்பர் 16, ஏரோப்ளேன் ஜெட் ஏதாவது பறக்கும் போது அதுக்கு பின்னாடி வர்ற இந்த மாதிரியான லைன்ஸ் கான்ட்ரெயில்ஸ் சொல்லுவாங்க. இந்த கான்ட்ரெயில்ஸ் ஒரு விதமான மேகங்களா தான் இருக்குது. ஆனா இது நார்மலான மேகங்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா. ஏன்னா இந்த மேகங்கள் பிளேன், ராக்கெட், ஜெட் ஏதாவது போனா மட்டும்தான் உருவாகும். நம்பர் 17, சைக்காலஜியோட இந்த ட்ரிக் மூலமா நீங்க யார் கூட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க நீங்க பேசுறத இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்களாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்களுடைய கையை இந்த மாதிரி கட்டிடணும். ஒருவேளை உங்களை பார்த்து அவங்கள இந்த மாதிரி கையை கட்டி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க நீங்க பேசுறத இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா. நம்பர் 18, இந்த உலகத்திலே சிங்கப்பூர் மட்டும் தான் எந்த மாதிரியான ஒரு நாடா இருக்குதுன்னா அங்க வயல்வெளிகளே கிடையாதாம். ஏன்னா சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைச்ச சமயத்துல சிங்கப்பூரோட நிலைமை எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான நிலமும் இல்லாம இருந்துதான், மினரல்ஸ் எடுக்கிற மாதிரியான எந்த ஒரு இயற்கை வளங்களும் இல்லாம இருந்துதான். ஆனாலும் சிங்கப்பூர் இஸ்ரேல போல ஒரு பெரிய நாடு போலவே சின்ன நாடா இருந்தும் எல்லா நாடுகளையுமே பின்ன விட்டுட்டு முன்ன போயிடுச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது சிங்கப்பூர் அவங்களை தேடி வந்த எல்லா மல்டிநேஷனல் கம்பெனிகள் கூடயும் கை கோர்த்துக்கிட்டாங்களாம். அதனால அது சிங்கப்பூரோட வளர்ச்சிக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குது. நம்பர் 19, கடல்ல எல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்கள் எல்லாம் வச்சு சரக்கு கொண்டு போகிற கப்பல்களை மேக்ஸிமம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். நேர்ல பார்க்காட்டியும் அட்லீஸ்ட் படங்கள்ல இல்ல ஏதாவது வீடியோஸ்ல அது பார்த்திருப்போம். இந்த கப்பல்ல நம்ம பார்வைக்கு ஒரு 100-200 கண்டெய்னர்கள் வச்சு கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கப்பல்ல எந்த அளவு கெபாசிட்டி இருக்கும்னா அதுல 20 அடி நீளமுள்ள 15,000 இருந்து 20,000 கண்டெய்னர்களை வைக்க முடியுமா. ஒருவேளை இவ்வளவு கண்டெய்னர்களையும் ரோடு மூலமா டிரான்ஸ்பர் பண்ணணும்னா 15,000 இருந்து 20,000 ட்ரக்கள் தேவைப்படுமா. அப்போ ஒரு கப்பலோட கெபாசிட்டி எவ்வளவு பெருசா இருக்குதுங்கிறதை யோசிச்சு பாருங்க. நம்பர் 20, கார், பைக்கள் மாதிரியான வண்டிகள் எவ்வளவு மைலேஜ் தரும்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா எப்போது ஒரு ஏரோப்ளேன் எவ்வளவு மைலேஜ் தரும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்துற மோஸ்ட் ஆஃப் த ஏரோப்ளேன்கள் எல்லாமே போயிங் 747 என்கிற ஏரோப்ளேன்களா தான் இருக்குமா. இந்த ஏரோப்ளேன்கள் 12 லிட்டர் ஃபியூல வெறும் 1 கிலோமீட்டர் போகிறதுக்காக பயன்படுத்துமா. அப்போ அதுல இருந்து நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏரோப்ளேன்கள் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வெறும் 83 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு தான் மைலேஜ் தரும். சோ இவ்வளவுதான் ஒரு ஏரோப்ளேன் தர்ற மைலேஜா இருக்குது. தாஜ்மஹால் கட்டுறதுக்கு மும்தாஜ், ஷாஜஹான் மாதிரியான ஒரு காதல் கதை எல்லாம் தேவையில்ல. சைனாவுல காப்பி அடிக்கிறதுக்கு மட்டும் கத்துக்கிட்டா போதும். அதாவது சைனா ஃபேக்கான ஐபோன், இயர்போன் மாதிரியான டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் உருவாக்காது, தேவைப்பட்டு அப்படியே ஒரு கட்டடத்தையும் காப்பி அடிச்சு அவங்க நாட்டுல அப்படியே வச்சிரும். ஏன்னா நம்ம இந்தியால இருக்கிற தாஜ்மஹாலோட அப்படியே ஒரு மினி ஜெராக்ஸ் வெர்ஷனை உருவாக்கி சைனால இருக்கிற செஞ்சின் தீம் பார்க்ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி தாஜ்மஹாலை காப்பி அடிச்சது சைனா மட்டும் கிடையாது, நம்மளோட பக்கத்து நாடான பங்களாதேஷும் தாஜ்மஹாலோட ஜெராக்ஸ் காப்பி அவங்களோட நாட்டுல கட்டி வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம யூகே அண்ட் துபாய் நம்மளோட தாஜ்மஹால்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து தாஜ்மஹாலோட சாயல்ல அவங்களோட நாடுகள்லயும் இதை கட்டி வச்சிருக்காங்க. ஓகே, இந்த நாடுகளோட காப்பி பேஸ்டிங் இதோட முடிஞ்சது. ஆனா சைனாவோட காப்பி பேஸ்டிங்க்கு எந்த ஒரு முடிவுமே கிடையாது போல. ஏன்னா சைனா ஒவ்வொரு நாட்டுக்கும் அடையாளமா இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் காப்பி பண்ண மாட்டாங்க. சைனா தேவைப்பட்டு முழுக்க முழுக்க ஒரு ஊரையே வேணாலும் காப்பி பண்ணிடுவாங்களாம். எக்ஸாம்பிளுக்கு பாரிஸ் சிட்டியோட காப்பி அப்படியே சைனாலயும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அழகான ஊர்களோட காப்பி பேஸ்ட் சைனால நிறையவே இருக்குது. ஈவன் சுவிட்சர்லாந்துல ஒரு குளத்தோரமா இருந்த ஒரு ஊரை அவங்களோட இடத்துல காப்பி பேஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்துல ஆர்டிபிஷியலான ஒரு பெரிய குளத்தையை உருவாக்கி அதுகிட்ட அதே மாதிரி ஒரு ஊரையும் உருவாக்கிட்டாங்களாம். இதே மாதிரி சைனாவோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா அது காப்பி அடிக்கிறது தான். சோ கிவன்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.